ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சியோல் பஸ்டர்ஸ் டிராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஓப்பனிங்லயே ஹீரோ கண்ணாடிக்காரனுக்கு கால் பண்ணி இந்த சிஇஓ காரங்கிட்ட எக்ஸ் செக்ரட்டரி ஒருத்தி ஒர்க் பண்ணா 6 மாசத்துக்கு முன்னாடியே வேலையை விட்டு நின்னுட்டா, நான் அவளை மீட் பண்ணணும், அதுக்கு அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல கேப்டன் இப்போ ஒரு சஸ்பெக்ட புடிச்சிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அவனை மிரட்டுன்னு மிரட்டுறான். ஒழுங்கு மரியாதையா அந்த இறந்து போன லிம்முக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அவன் இடத்துக்கு நீ எப்பப்பெல்லாம் வந்துட்டு போன எல்லாத்தையும் எனக்கு எழுதி கொடு. சப்போஸ் ஏதாவது மறந்துட்டீங்கன்னா அங்க பத்தியா திங்கிங் சேர்னு ஒன்று இருக்கு, அதுல உட்காந்து யோசிச்சினா பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு வேற சொல்லிட்டு போறாரு. பாவம் இந்த சஸ்பெக்ட், ஏன்டா குழந்தை சேர்ல உட்காந்து யோசிச்சா எப்படி ஐடியா வரும்னு சொன்னவன் கொஞ்ச நேரத்துல மனசு மாதிரி அவனே அந்த சேர்ல உட்கார்றான். ஆனா சீனியர் சொன்னது உண்மையா பொய்யான்லாம் தெரியல. அதுல உட்காந்தோடனே எனக்கு நிறைய விஷயம் ஞாபகத்துக்கு வருதாட்டு இருக்கு. கட்ட எக்ஸாம்ல எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெளியே வந்த கேப்டன் இருந்துட்டு எனக்கு என்னமோ இவன் தான் கில்லரா இருப்பான்னு தோணுது. ஏன்னா அந்த இறந்து போன லிம்மோட அப்பார்ட்மெண்ட்டை கடனா யூஸ் பண்ணிருக்கான், அவங்ககிட்ட இருக்கிற காரை கடனா வாங்கியிருக்கான். சோ லிம் இறந்து போனா இவனுக்கு தான் பெனிஃபிட் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோவும் அங்கதான் இருக்காரு. ஹீரோ இருந்துட்டு எல்லாம் சரிதான், அவன் எவ்வளவு பணத்தை கடனா வாங்கினான்னு கேட்டா சீனியர் கிட்ட பதில் இல்ல. அப்ப ஜூனியர்காரர் இருந்துட்டு 1 மில்லியன் கடனா வாங்கியிருக்கான்னு சொல்லும் போது சீனியருக்கெல்லாம் தூக்கி வாரி போடுது. பாத்தியா, என்னோட பச்சி சொல்றது எப்பவும் மிஸ் ஆகாது, கண்டிப்பா அவன் தான் கில்லரா இருப்பா அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு. ஆனா ஹீரோ இருந்துட்டு எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம என் பர்மிஷன் வாங்காம நீங்க எப்படி ஒருத்தனை போய் அரெஸ்ட் பண்ணலாம்? இன்னொரு டைம் இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனம் பண்ணீங்கன்னா உங்க அத்தனை பேச்சு மேலையும் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பேன்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே டர் ஆயிருது. அவன் சஸ்பெக்ட்லாம் கிடையாது, அவன் பழைய கேஸை வேணா தோண்டி எடுக்கலாம், வேற எந்த யூஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்ணாடிக்காரனை பார்த்து அந்த சிஇஓட எக்ஸ் செக்ரட்டரி கான்டாக்ட் பண்ண சொன்னே என்னாச்சுன்னு கேட்கும் போது கண்ணாடிக்காரர் இருந்துட்டு, பாஸ் நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேனா, நிறைய டைம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோவும் மின்னும் சிஇஓ தான் வந்து மீட் பண்றாங்க. பயபுல பாவம் பாக்கறக்கே பரிதாபமா இருக்கான். என் நண்பன் இறந்ததுல இருந்து நான் சாப்பிடவே கிடையாது, அவன் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சும் கூட பார்க்க முடியலைங்க, ஆல்ரெடி எனக்கு ஹெல்த் இஷ்யூ வேற இருக்கு, அப்படி இப்படின்னு புலம்புறான். அப்ப ஹீரோ வந்துட்டு எப்ப கடைசியா அந்த ஆக்டர் கூட பேசுனீங்கன்னு கேட்கும்போது அவன் இறந்ததுக்கு முன்னாடி நாள் தாங்க எனக்கு போன் பண்ணியிருந்தான், ரொம்ப அப்செட்டா இருக்கேன், ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு கூப்பிட்டான், ஆனா நான் மெடிசன் எடுத்துட்டு இருந்தனால நான் ட்ரிங்க்ஸ் பண்ணல, இருந்தாலும் இந்த உலகத்துல என் நண்பன் என்னை தனியா விட்டுட்டு போனது என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு ரொம்ப கண்கலங்கி அழுகிறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியே வரும்போது மின்னு இருந்துட்டு ஹீரோ கிட்ட, அடடடா நட்புனா இதல்லவா நட்பு, அவன் ஃப்ரெண்டு இறந்ததுல இருந்து சாப்பிடவே இல்லையாமா, அவன் கண்ணை பார்த்தாலே தெரியுது, ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருந்துட்டு நம்ம முன்னாடி கதறி கதறி குழந்தை மாதிரி அழுகிறானேன்னு சொல்றா. ஆனா பதிலுக்கு ஹீரோ இருந்துட்டு அவன் அழுகிறது நீ உண்மைன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது இவளுக்கே மூஞ்சி மாறிடுது. அப்பதான் ஹீரோ அவன் நோட் பண்ண விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த சிஇஓ அப்செட்டா தலையில கைய வைக்கும் போது அவன் ஹேண்ட் கஃப்ல சோயா சாஸ் இருந்ததை ஹீரோ நோட் பண்ணிருக்கான். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது கண்டிப்பா லஞ்ச் எங்கேயோ போய் வெளியே சாப்பிட்டுருக்கான், அதுவும் மெயினா சூசி சாப்பிட்டுருக்கான் வெறும் கையில. ஏன்னா இவனுங்களோட ஃபுட்லயே சூசி மட்டும்தான் சாஸ்ல டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா பயபுல மூக்கு முட்டை தின்னுட்டு நம்ம முன்னாடி பட்டி கிடக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் பேசும்போது மின்ட் பிளேவர் நான் ஃபீல் பண்ணேன். நம்ம ஊர்ல கல்லாப்பட்டியில பில்லு கட்ட போகும்போது சோம்பு வைப்போம்ல, அந்த மாதிரி மின்ட் பிளேவர்ல ஏதாவது சாக்லேட் வச்சிருக்கானுங்க, ஓசியில கிடைக்குதுன்னு வாரி வலிச்சு தின்னுட்டு வந்திருக்கான். இதெல்லாம் ஹீரோ சொல்லும் போது மின்னுனால நம்பவே முடியல. அப்ப ஹீரோ இருந்துட்டு கண்ணை நல்லா திறந்து கவனிமா, நம்மளுக்கு தேவையான விஷயம் எப்பவுமே நம்மளை சுத்திதான் இருக்கும், நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். மின்னுக்கு செம கோவம் வந்துருது, பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ் மோப்ப முடிச்சே கேஸ முடிச்சிருவாரு அப்படின்னு ஹீரோவையே ஓட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்த ஹீரோ அசிஸ்டன்ட் காரனை பார்த்து என்னை ரூம்குள்ள வந்து மீட் பண்ணுன்னு சொல்றான். இவனுக்கு பக்கோன் ஆயிருது, என்ன குண்ட தூக்கி போட போறானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கண்ணாடிக்காரனை பார்த்து அந்த செக்ரட்டரி கிட்ட பேசனியா, அப்பாயின்மெண்ட் கிடைச்சதான்னு கேட்கும் போது கண்ணாடிக்காரர் இருந்துட்டு, பாஸ் அவங்க நம்மளுக்கு கோஆபரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல அப்படின்னு சொல்றான். அப்ப சீனியர் இருந்துட்டு கவலைப்படாதீங்க, அந்த செக்ரட்டரி கொஞ்ச நேரத்துல வந்துருவா அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா பேசுறாரு. கண்ணாடிக்காரனுக்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆயிருது. சார் நான் நேத்து இருந்து பேசிட்டு இருக்கேன், அந்த லேடி கோஆபரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும் போது சீனியர் இருந்துட்டு, தம்பி உனக்கு லேடிஸை ஹேண்டில் பண்ண தெரியல, அவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உன் மண்டையில இருக்கிற ஹேரும் கூட மூவ் ஆகாது, அதெல்லாம் ஒரு கலடா, வெயிட் பண்ண கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு சொல்லும் போது அந்த சிஇஓட எக்ஸ் செக்ரட்டரி மரண மாசா என்ட்ரி கொடுத்து வரா. வந்தவன் சீனியரோட பேரை சொல்லி கேட்கறா, எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடுது.
நம்ம சீனியர் வேற வயசான காலத்துல எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு ஸ்டைலா நின்னுக்கிட்டு, ஆத்தா நீ தேடி வந்த ஆணழகனே நான் தான் அப்படிங்கிற மாதிரி போஸ் வேற கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் செக்ரட்டரிய ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அதே ரூம்ல தான் சீனியரும் இருக்காரு. அவரு பாவங்க காலம் போன கடைசியில இந்த செக்ரட்டரிய பார்க்கும்போது அவரு மனசுக்குள்ளேயும் காதல் எட்டி பாக்குதாட்டு இருக்கு. பயவுல வெச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இந்த செக்ரட்டரி இருந்துட்டு, இந்த சிஇஓ ஜாங் கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்தே நான் அவங்க கூட தான் செக்ரட்டரியா இருந்தேன், இப்ப ரீசெண்டா தான் ரிசைன் பண்ண அப்படின்னு சொல்றா. சரிமா அந்த ஆக்டர் இறந்து போனான்ல காங் மின்ஜே, அவனை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது, அவனை பத்தி என்னங்க சொல்றது, எதிரிக அதிகம். சொல்ல போனா சொந்த கம்பெனிலே அவனை நிறைய பேத்துக்கு பிடிக்காது. இப்ப ரீசெண்டா கூட அந்த லிம் இறந்ததுக்கு அவன் தான் காரணம்னு ஒரு வதந்தி பரவிட்டு இருந்தது. அதனால கூட மன உளைச்சல் அவன் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றா. சரி கடைசியா நான் சிஇஓ மீட் பண்ணும்போது அவனும் அந்த ஆக்டரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி என்கிட்ட பில்டப் விட்டானே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு ஹீரோ கேட்கறான். அதுக்கு அந்த செக்ரட்டரி இருந்துட்டு, இந்த ஆக்டரை நம்பிதான் அந்த சிஇஓ கம்பெனியே ரன் ஆயிட்டு இருக்கு. சோ இவனுக்கு ஐஸ் வச்சுதான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லைன்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம சீனியரை பார்க்கணுமே, கிட்டத்தட்ட லவ் மூடுக்கே போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த செக்ரட்டரி வந்துட்டு, நான் ஒரு டாப் சீக்ரெட் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அதாவது அந்த சிஇஓ கம்பெனிக்கு ஆப்போனன்ட் கம்பெனில. அவன் மூலியமா ரீசெண்டா தான் எனக்கு இந்த விஷயம் சிக்குச்சு. அதாவது இந்த ஆக்டர் காங் மின்ஜே இந்த சிஇஓ காரனோட கம்பெனில கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க கம்பெனிக்கு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. இந்த சீனியர் வேற எதுக்கால இருந்து ஏக்கமாவே பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த செக்ரட்டரிக்காரி ஓப்பனாவே கேட்டறா, இந்த இன்வெஸ்டிகேஷன்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க, சாப்பிட போலான்னு. இத கேட்கிற ஹீரோ பதறி போயிடுறான். ஆனா இந்த முட்டி செத்த மூதேவிக்கு அவ வெளியே போலான்னு தான் கூப்பிடுறான் அப்படிங்கிறது கூட புரியாம, நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேனே அப்படின்னு சொல்றான். ஆடா பைத்தியக்கார பயலே, உனக்கு இன்டைரக்டா பேசுன புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா எனக்கு பசிக்குது கூட்டு போறியா அப்படின்னு ஓப்பனாவே கேக்குறா. சொல்ல போனா இப்பதான் சீனியருக்கு இவ கேட்ட விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த வெளுத்து போன வெண்பொங்கலுக்கு வெக்க வேற, இந்த கன்றாவியை நம்மளால பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு 2 பேரும் வெளியே வராங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு கண்ணாடிக்காரங்கிட்ட, நீயும் சீனியரும் போய் அந்த சிஇஓ கம்பெனிக்கு ஆப்போனன்ட் கம்பெனில என்ன நடக்குதுன்னு விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்றான். ஆனா சீனியர் வந்துட்டு, இன்னைக்கு நான் ரொம்ப பிஸியாச்சே, என்னால வெளியவே போக முடியாது, நீ வேணா மின்ன கூப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோ நடுவுல பூந்து, நானும் இன்னும் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு, அதனால நீங்க 2 பேரே போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றான். சீனியர் வந்துட்டு, அப்படி எங்க ராஜா போறீங்கன்னு கேட்கும்போது, நாங்க படத்துக்கு போறோம்னு சொல்றான். எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போட்டுருது. அந்த படத்தோட பேரு கேட்டனும் இன்னும் ஷாக் ஆகுறானுங்க. அது ஏதோ லவ் ஸ்டோரியாட்டு இருக்கு. சரிம்மா நான் கார்ல வெயிட் பண்றேன் சீக்கிரவான்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். மின்ன பார்க்கணுமே, ஏதோ ஹேர் ஸ்ப்ரே எல்லாம் எடுத்து அடிச்சிட்டு இருக்கா. சீனியர் இருந்துட்டு, ஏமா கண்டிப்பா நீ அவங்க கூட படத்துக்கு போய் தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆனா மின்னு இருந்துட்டு, அட நீங்க வேற, அழகான பொண்ணுன்னு இருந்தா அப்படியெல்லாம் கூப்பிடதாங்க செய்வாங்க அப்படின்னு எச்சா பில்டப் போடுறா. நெக்ஸ்ட் சீன்லயே தியேட்டர்ல பாப்கார்னு கூல் ட்ரிங்க்ஸ்னு வாங்கிட்டு இருக்கா மின்னு. அப்ப அங்க வர ஹீரோ, டிக்கெட் வாங்கிட்டேனே வா போலான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு விறுவிறுன்னு போறான். இவளுக்கு ஒன்னும் புரியல. ஏன்டா ஒன்னாதான்டா தியேட்டருக்கு போலான்னு சொன்னா இவன் மட்டும் தனியா போயிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி புலம்புறா. அதுக்கப்புறம் தியேட்டருக்குள்ளேயும் வந்துடுறாங்க, படமும் ஓடிட்டு இருக்கு. ஆனா மின்னு தான் ரொம்ப நர்வஸா இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு, ஏமா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றியா அப்படின்னு கேட்கும்போது லைட்டா அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ சும்மா இருப்பானா, நானு உனக்கு நிறைய டைம் ஹிண்ட் கொடுத்தேன், உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உன்னை சுத்தி இருக்கிற விஷயத்த நீ பார்க்கணும். யூஸ்வலா ஒருத்தரை படத்துக்கு கூப்பிட்டா அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். நான் நார்மலாவே என் கூட ஒர்க் பண்றவங்கள படத்துக்கு போனதில்ல அப்படின்னு சொல்ல இவ பதட்டம் ஆயிடுறா. ஒருவேளை லவ்வ தான் சொல்ல வரான் அப்படின்னு. திடீர்னு கண்ணை மூடி திறக்கிறா, பார்த்தா மொபைல நோண்டிட்டு இருக்கான் அவன். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான். ஏமா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றியா நீ? இவளுக்கு ஒரு நிமிஷம் காண்டாயிருது. டே ஏதாவதுனா முழுசா சொல்லி தொலை, என்னை இப்படி பயம் கொடுத்தாது அப்படின்னு கேட்கும் போது, ரொம்ப அர்ஜென்ட், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாரேன்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். இவளுக்கு ஒன்னும் புரியல. சரி பாப்கார்னையாவது திம்மனு தின்னுட்டே படம் பார்த்துட்டு இருந்தவ அங்கேயே தூங்கிடுறா. ஒரு கட்டத்துல கண்ணை முழிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது இன்னும் ஹீரோ வரலன்னு. ஏன்டா இதுக்கு எதுக்குடா படத்துக்கு போகணும்னு கூப்பிட்ட, பாத்ரூம் போகணும்னே கூப்பிட்டு இருக்கலாமே, நீ அங்கதான் குடியிருப்பேன்னு எனக்கு தெரியாம போச்சேடா அப்படின்னு புலம்புன்னு புலம்புறா. இந்த பக்கம் கண்ணாடிக்காரனும் சீனியரும் ஹீரோ சொன்ன மாதிரியே டிஎம்டி அப்படிங்கிற கம்பெனில வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா அந்த இறந்து போன ஆக்டர் ஆல்ரெடி கான்ட்ராக்ட் போட்டிருந்த கம்பெனி பேரு ஜேஎம்டி, அதோட சிஇஓ தான் ஜாங். இப்ப வந்திருக்கிற கம்பெனி டிஎம்டி. எவ்வளவு பெரிய வித்தியாசம். சோ இந்த டிஎம்டி கம்பெனியோட சிஇஓ காரர் இருந்துட்டு, சார் அந்த ஆக்டர் காங் மின்ஜே தான் எங்களை வந்து அப்ரோச் பண்ணா, ஏன்னா எங்களோட கம்பெனிக்கு ஓவர்சீஸ்ல நிறைய டிமாண்ட் இருக்கு, அதனாலதான் அப்ரோச் பண்ணா. பட் என்ன சார் பண்றது, அவனுக்கு லாங்குவேஜ் பேரியர் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதாவது அவனுக்கு இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குதுங்கிறத இவன் எப்படி மென்ஷன் பண்றான். ஆனா இதை விசாரிக்க வந்த 2 அறிவு குஞ்சுக எப்படி எடுத்துக்குதுன்னா,
ஆமா கரெக்ட், அவனை பரி பண்ணிட்டாங்க, அதாவது எரிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கிறான். ஆனா லூசு பயலுங்களா, அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுப்பா. இப்ப நீங்க 2 பேரும் எப்படி தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்க, அது மாதிரிதான் அவனும் இருந்தான்னு சொல்லும் போது சீனியருக்கு செம காண்டாயிருது. சரிடா, அவன் தான் ஆல்ரெடி ஒரு கம்பெனியோட கான்ட்ராக்ட் போட்டிருக்கானே, அதை எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு கூட வருவான் அப்படிங்கிற மாதிரி சீனியர் கேட்கிறாரு. அப்ப இந்த சிஇஓ காரர் இருந்துட்டு இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி மின்னு முழுங்குறான். அங்க சீனை கட் பண்ணி டே கேர் சென்டர் தான் காட்டுறாங்க. இவங்க விசாரிச்சுட்டு வந்ததை ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் கண்ணாடிக்காரன். அதாவது அந்த ஆக்டர் காங் மின்ஜே டிஎம்டி கம்பெனில வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணானா பழைய கம்பெனிக்கு நிறைய ஃபைன் பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த கம்பெனி சிஇஓ ஜாங் பண்ற கோல்மால் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணியிருக்கான். ஏன்னா அந்த மாதிரி விஷயம் ஏதாவது கையில சிக்கனாதான் ஒன்னு அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர முடியும், அப்படி இல்லைன்னா டியூவல் கான்ட்ராக்ட் போட்டு 2 கம்பெனிக்கு அவனை ஒர்க் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற மின் இருந்துட்டு ஏன்டா 2 பேரும் உயிர் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்களே, அப்ப எல்லாத்துக்கும் 2 முகம் இருந்திருக்கா அப்படின்னு கேட்கிறா. ஆனா ஹீரோ இருந்துட்டு இல்லமா மொத்தமா 4 முகம் இருக்குன்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் செம ஷாக் ஆகுது. ஆனா அந்த சிஇஓக்கு 2 முகம் ஹீரோக்கு 2 முகம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கான். மின்ன பாக்கணுமே, அட பைத்தியமே, இதே தாண்டா நானும் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. ஆனா இந்த கண்ணாடிக்கார மட்டும் எப்பவுமே ஜால்ரா தட்டுற மாதிரி ஹீரோக்கு ஈக்குவலா சிரிச்சு ஈடு கொடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் கரெக்டா ஜூனியர் கார உள்ள என்டர் ஆகுறான். அப்ப ஹீரோ இருந்துட்டு நான் தான் உன்னை என்னோட ஆபீஸ்ல வந்து பார்க்க சொன்னேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். கண்ணாடிக்காரன் எச்சா சிரிக்க ஆரம்பிச்சிடறான். பாத்தியா இப்பதான் உக்காந்தோன்னு எந்திரிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு. சீனியருக்கெல்லாம் இவன் பண்றது செம்ம வெறுப்பாகுது. டே இதுக்கப்புறமும் சிரிச்சின்னு வச்சுக்கவே வாயை கிழிச்சிருவேன் அப்படின்னு அவர் மிரட்டும் போது சீனியர் கோவப்படாதீங்க, ஒரே நிமிஷம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ நம்ம கேப்டனுக்கு ஜூனியர் கூட ஒர்க் பண்றது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதை பத்தி தான் பேசுறதுக்கு கூப்பிட்டு பாராட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மின்ன பார்த்து படம் எப்படி போச்சுன்னு கேட்கிறான். ஆனா மின்னு இருந்துட்டு ஆட நீங்க வேற வெறுப்பேத்தாதீங்கடா, ஒருத்தர் 2.5 மணி நேரமாவா கக்கூஸ்ல உட்காந்துருப்பான், படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிஞ்ச வரைக்கும் நான் தனியா தாண்டா பார்த்தேன், அவன் கக்கூஸ்லயே தான் கடந்தான் அப்படின்னு சொல்லிடுறா. அதே டைம்ல ஹீரோவோட ரூம்குள்ள வந்த ஜூனியர் இருந்துட்டு சார் நீங்க சொன்ன மாதிரியே அந்த டாக்ஸி டிரைவரையும் அந்த ஆக்டரை பத்தின டீட்டெயிலையும் கண்டுபிடிச்சிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறான். ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஆனா யாரை பத்தி விசாரிக்க சொன்னாலும் நம்மளுக்கு காட்டல. சரிடா நீ கிளம்புன்னு அனுப்பி வச்சிடறான். அப்ப ஹீரோக்கு கரெக்டா ஃபாரன்சிக் ஆபீஸ்ல இருந்து கால் வருது. சோ ஹீரோவும் அங்க வந்துடுறான். அங்க இருக்கிற சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹீரோவே வாய பொழந்துடுறான். ஆக்சுவலா இந்த டிராமாவோட ஓப்பனிங்ல ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதை விட அநியாயத்துக்கு இந்த ஃபாரன்சிக் ஆபீசர் படிச்சு வச்சிருக்கா. அங்க இருக்கிற போர்டை பார்க்கும்போது எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் அவதான் அந்த ஃபாரன்சிக் ஆபீசரா இருக்கா. யாரா சாமி இவ, எனக்கே இவளை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த லேடி அங்க வந்துடுறாங்க. இவங்களை நம்ம ஃபாரன்சிக் ஆபீசர்னே வச்சுக்குவோம். அப்பதான் இந்த லேடி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் கிங்கா இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. அட்டாப்சி, ஃபாரன்சிக் மெடிசன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், டிஎன்ஏ, அதுக்கப்புறம் டாக்ஸிகாலஜி, கெமிஸ்ட்ரி, சேஃப்டி, டிஜிட்டல் அனலைசிஸ், டிராபிக் டிவிஷன் அப்படின்னு எதையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் படிச்சு வச்சிருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஃபாரன்சிக் ஆபீசர் அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்தை ஹீரோ கையில கொடுத்துட்டு அந்த ஆக்டர் காங் மின்ஜேவோட பாடியில இருந்தா இதை எடுத்தோம், எனக்கு தெரிஞ்ச அவன் சாகருக்கு முன்னாடி இதை முழுங்கி இருக்கணும், அவன் தொண்டையிலேயே சிக்கிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதை செக் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்னு தெரிய வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் செக் பண்ணி பார்க்கறான். அதுல 2 பீஸ்ல லெட்டரும் 2 பீஸ்ல நம்பர்ஸும் எழுதியிருக்கு. சோ ஃபாரன்சிக் லேடி இருந்துட்டு கண்டிப்பா இது ஏதோ பர்சனோட நேமா தான் இருக்கணும். ஆனா அதுல இருக்கிற 2902ங்கிற நம்பர் தான் என்னன்னு புரியல. ஒருவேளை போன் நம்பரா இருக்குமோன்னு அவங்க கேட்கும் போது ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஒருவேளை இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு அவனுக்குள்ளே நினைச்சுக்கிறான். அப்புறம் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுறான். போறவன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. மறுக்காவும் அந்த ஃபாரன்சிக் லேடி கிட்ட வந்து மறுபடியும் நான் எவிடன்ஸ்க்கு வந்தாலும் வருவேன்னு சொல்றான். அவங்களும் சரின்னு சொல்றாங்க. மறுபடியும் போலாம் நினைச்சவன் என்ன நினைச்சான்னு தெரியல. இப்ப கண்டுபிடிச்ச எவிடன்ஸ் அந்த டே கேர் சென்டருக்கு அனுப்பி வச்சிருங்க, அங்கதான் எங்க ஆபீஸ் இருக்கு தெரியுமில்லன்னு சொல்லும் போது அவங்களும் தலையாட்டுறாங்க. இவனுக்கு அங்கிருந்து வரக்கு மனசே இல்லையாட்டிருக்கு. மறுபடியும் நடந்து வரலான்னு பார்த்தா ஒரு டேபிள்ல தடுக்கி விழுந்துடுறான். சரியான மொக்கையாயிருது ஹீரோக்கு. ஆனா இந்த ஃபாரன்சிக் லேடிய பாக்கணுமே. கடைசி அந்த டீமுக்கு ஒருத்தன் தெளிவா வந்திருக்கான்னு நினைச்சேன். கடைசியில இவனும் பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.